எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. காணிக்கை சர்வாங்க தகன பலி ரெண்டு காரியங்களை அங்கே சொல்லப்பட்டது. ஒன்று கர்த்தர் செலுத்தும் காணிக்கை, அதை நினைத்து நாம் செலுத்துகிற சர்வாங்க தகன பலிகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஏற்றுக்கொள்வாராம். ஆண்டவர் நம்மளை எப்படி நினைக்கிறாரோ அதே போல நம்ம கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல கையில் போட்டு சொல்ல, நீங்க செலுத்து காணிக்கைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம்ம செலுத்துகிற காணிக்கைகளை கர்த்தர் நினைத்து வேதம் சொல்லுகிறது, அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் என்ன செய்கிறாரா? ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம யாருக்காக காணிக்கை கொடுக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேர் பாஸ்டருக்காக கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஊழியத்துக்காக கொடுக்குறீங்க? எத்தனை பேர் சபைக்குன்னு கொடுக்குறீங்க? யாருக்காக கொடுக்குறோம்? யாருக்காக கொடுக்குறோம்? எவ்வளவு கொடுக்குறோமோ, எதை கொடுக்குறோமோ அது யாருக்காக? சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல கண்டுபிடி சொல்லுங்க, நீங்க கொடுக்கிறது கர்த்தருக்காக. நிறைவேறுக்கு அந்த எண்ணம் இல்லை, நிறைவேறுக்கு அந்த எண்ணம் கர்த்தருக்காக கொடுக்குற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உற்சாகமா கொடுப்போம்.